இந்த மனித உரிமை பிரகடனம் 75வது நாட்டை பற்றி நிறைய பேர் இதுக்கப்புறமா பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் ரெண்டு திங்ஸ் தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இங்கே இருக்கக்கூடியவர்கள் மாணவர்களாக இருப்பதனால் நான் மாணவ பருவத்தில் எதை எங்களால் சாதிக்க முடிந்ததுங்கிறத பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் 9வது படிக்கும்பொழுது தான் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் வந்தது. ஸோ இந்த கூடுகின்ற உரிமை, பேசுகின்ற உரிமை, இது எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு தான் அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து போய் செய்த போராட்டத்தினால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன. நம்ம நாடும் தமிழ்நாடாக மாறிட்டு, அதுக்கு முன்னாடி இது மெட்ராஸ் ஸ்டேட்டாகத்தான் இருந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நான் லா காலேஜில் படிக்கும்பொழுது தான் எமர்ஜென்சி டேஸு. அப்போவும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா ஃபார்ம் பண்ணதில் ஒன்று ஜெயபிரகாஷ் நாராயண் கொடுத்த காலில் தான் பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இந்திரா காந்தியை தோற்கடிப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுந்ததுனால தான் முடிஞ்சது. இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய காலகட்டம் அன்டிக்ளேர்ட் எமர்ஜென்சி. இந்த நேரத்தில் இந்த மனித உரிமைகளை பற்றி நாம் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதற்காக போராடுவதற்கான களம் ரொம்ப ஏதுவான ஒரு களம். இதற்கு நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும். சேர்ந்து நாம் போராடினால்தான் நாம் இந்த ஒரு நாட்டில் உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்க முடியும். அதற்காக அனைவரும் போராடுங்கள். அதற்கு எங்களை மாதிரி இருப்பவர்கள் உங்களுடன் இருப்போம்.